வணக்கம் உறவுகளே. பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து இப்போ நகரா ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த கோவாக்கா ரெடி டு கோ. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பஸ் எல்லாம் நான் இந்த கம்பெனியில் ஸ்டார்ட் பண்ணிக்க ஓடின பஸ். பிரிட்டிஷ் லேடன் டபுள் டெக்கர்ஸ். கொரோனாக்கு முதல் இந்த பஸ் எல்லாம் சர்வீஸில் இருந்தது. இப்போ இந்த கொரோனாக்குள்ள டோட்டலி ஜீரோவாக போனது இந்த கம்பெனி. அதால் தான் நான் இந்த வேலை இழந்தனான் மீன் இந்த 3 இயர்ஸாக ஃபுல் டைமாக வேலை இல்லை. அப்போ தான் அதால் தான் நான் இந்த ராக்கிங் கம்பெனிக்கு போனது. அப்போ அந்த நேரத்துலையும் இப்போ இந்த கம்பெனின்ற முதலாளி வந்து என்னோட அந்த மாதிரி ஒரு நல்ல உறவு முறையில் இருந்தவர். அப்போ அதால் திருப்பி என்னை கூப்பிட்டு இருந்தார், வந்து உதவி செய்ய சொல்லி திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணிக்க. அப்போ வந்து நம்ம இப்போ சனியாரில் ஒரு உதவி அடிப்படையில் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உதவி அடிப்படைன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் எங்களுக்கு கனடாவில் காசும் எனக்கு தேவைப்படுது. அதுதான் உண்மை. இந்த நாடு பொருளாதாரத்தில் உலக பொருளாதாரத்தில் எல்லா நாட்டிலையுமே பிரச்சனை. நாட்டில் பிரச்சனைன்றதை விட சொல்லப்போனால் வாழ்கிற மனிதர்களையும் பிரச்சனை இருக்குது. ஒரு தரம் அந்த சென்சியராக செய்கிறதா மாதிரி எனக்கு அதுலேயும் குறிப்பாக எங்களோட நாட்டில் இந்த வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் பணம் அனுப்பி கொஞ்சம் குட்டிச்சுவர் ஆக்கினமோன்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏன்டா நான் இந்த உதவி செய்கிற வீடியோ எல்லாம் பார்க்குறேன். நான் அதில் வந்து சொல்லிவினா, ஐயோ எனக்கு 55 வயது, என் அப்பா 55 வயது, அவருக்கு இனி இயலாது, வேலை செய்ய இயலாது, அவருக்கு டயபிட்டிஸ் இருக்குது, என்ன ஏதாவது வருத்தம் இருக்கோண்டா, டயபிட்டிஸ் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, அவரால் வேலை செய்யலான்னு. ஆனால் திருப்பி பாருங்கோ, எனக்கு 63 வயது, உலகத்தில் உள்ள எல்லா வருத்தத்தையும் கொள்முதல் செய்து வச்சிருக்கிறேன். தைராய்டு இருக்குது, டயபிட்டிஸ் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குது. அதோட லாஸ்ட் இயர் வந்து எனக்கு வயதுக்கு 100 ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். நேரி பெட்டில் உடனாங்க, படத்தன் கொண்டே வெட்டி போட்டு சொன்னாங்க. அப்போ எனக்கு குடலில் கேன்சர்ண்டாங்க. வெல்கம் டு கேன்சர்ன்னு சொல்லி அதையும் பேரை வெட்டினாங்க. அதுக்கு பிறகு இருக்கிறாங்க ஹேர்னியாண்டு, அதுக்கு அடுத்த ஆப்ரேஷன் செய்ய வேணும்னு சொல்லியிருக்கீங்கன்னா, இவ்வளோத்தோட 7 நாளும் 84 மணித்தாலும் வேலை செய்கிறோம் நாங்கள். அந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள யூடியூபர்ஸை நான் கேட்கிறது என்னென்னா, உதவி செய்யத்தான் வேணும், சரியான முறையில் அதை செய்யுங்கோ. அது மாதிரி வெளிநாட்டில் இருந்து இந்த உதவிக்கு பணம் அனுப்புகிறவர்களுக்கு நான் கேட்கிறது ஒன்று என்னென்னா, கல்வி தான் இன்றைக்கும் கை கொடுக்கும். இந்த வீடு கட்டி கொடுக்குறோம் விளம்பரத்துக்காண்டி, அது செய்கிறோம் இது செய்கிறோம்ன்றதை விட்டுட்டு படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கோ. அதுதான் எங்களோட இனத்தையும் எங்களோட இனம் கௌரவமாக வாழ்கிறதுக்கு உதவும். அப்போ நீ என்னடா செய்கிறேன்னு கேட்டால், என்னால் பிரயோசனப்படுற சனத்துக்கு நான் என்ன செய்கிறேன்ன்றது தெரிஞ்சால் காணும். ஏதோ என்னாலான உதவிகளை நான் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். நான் திரும்பவும் கேட்குறேன், வெளிநாடு வாழ் உறவுகளை உதவி செய்ய வேண்டாம்னு சொல்ல இல்லை, கஷ்டப்பட்ட படிக்கிற பிள்ளைகளுக்கு கை கொடுத்து தூக்கி விடுங்கோ. நாளைக்கு எங்களோட சமுதாயம் ஒரு படித்த சமுதாயமாக வளரக்க எங்கேயும் தலை நிமிந்து வாழலாம்.
இப்போ நாங்கள் ஒரு 50-60 வருஷத்துக்கு முதல் போனால் இலங்கையில் உள்ள எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனாலும் தமிழன் தான் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தவன். அதே நிலைமையாக நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிற நாங்கள் திரும்ப கொண்டு வரணும். அதுக்கு ஒரே ஒரு மூலதனம் எங்களோட பிள்ளைகளின் படிப்பு. அதுக்கு கை விடுங்கோ. நீங்கள் சும்மா இருக்கிற சனத்துக்கு காசை கொடுத்து அவைய மீண்டும் மீண்டும் சோம்பேறி ஆக்காதீங்க. அதுதான் நான் இந்த வெளிநாட்டு உறவுகள்கிட்ட நான் கேட்டுக்கொள்கிறது. யூடியூபர்ஸ் நானும் எனக்கும் ஒரு யூடியூப்ஸ் வலைத்தளம் இருக்குது. அதை நான் ஒரு ஃபன்னாக செய்கிறேன். அது மாதிரி டிக்டாக்கில் போடுறேன், ரீலில் போடுறேன், ஃபேஸ்புக்கில் போடுறேன். எனக்கு எந்த வேலை நேரத்துலேயும் சில நேரம் எனக்கு பிரேக் டைம்களில் சில பதிவுகளை எடுத்து போடுவேன். ஆனால் யாழ்ப்பாணத்தில் உள்ள யூடியூபர்ஸ் அதுக்கு ஏதாவது ஒரு வருமானம் பெரியது எல்லாம் ஏதோ ஒரு தொழில்துறை இருக்கணும். ஆனால் அங்கே உள்ள மக்களை மீண்டும் மீண்டும் சோம்பேறிகளாக்குறீங்க நீங்கள். அதுதான் உண்மை. செய்ய வேண்டாம்னு சொல்லல. அதாவது ஒரு குடும்பத்தில் படிக்கிற பிள்ளைகள் இருந்தால் அவைகள் படிப்புறத்துக்கு உரியனவற்றை செய்யுங்கள். வெளிநாட்டு உறவுகள் மூலமாக உதவிகளை பெற்று. மீண்டும் ஒரு பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கனடாவிலிருந்து வளமுடன் வாழ்க குகன். பாய்.